அசுரகுரு, மகாதேவரின் சர்ப்பங்கள் விதுலனையும் சிவனையும் எங்கழைத்து செல்கின்றன. மகாதேவரின் அடுத்த ஜோதிர்லிங்கமான நாகேஸ்வர தாமிற்கு, நாகேஸ்வர தாமிற்கு, நாகேஸ்வர தாமிற்கு. சுயநலமே, உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்து. வீதலனும் மகாதேவரும் இப்பொழுது நாகேஸ்வர தாமிற்கு சென்று விட்டால் பிறகு மகாதேவர் தப்பித்து விடுவார். அவ்வாறு நடக்க அனுமதிக்க கூடாது. தந்திரமாக வெல்லாமல் பலத்தை கொண்டு வெல்லுங்கள் நாராயணா. யுத்தம் புரியுங்கள். இது யுத்தம் புரிய வேண்டிய தருணம் அல்ல, தூய்மையான மனதுடன் சிந்திக்க வேண்டிய தருணம். நினைவிருக்கிறதா? அனைத்து ஜோதிர்லிங்க பயணங்களிலும் இடையூறு செய்ய நீ முயற்சி செய்தாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சியில் நீ தோல்வியை மட்டுமே தழுவினாய். ஏனென்றால் சிவனும் சக்தியும் என்றும் பிரிவதற்கு வாய்ப்பில்லை. அதோடு ஒன்றை மறவாதே, உன் பாவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது ஜோதிர்லிங்கங்களின் சக்திகளும் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. மகாதேவா, என்ன இது நாராயணா? அன்னை பார்வதி என்ன செய்கிறார்கள்? லோக நாயகியாக தனது கடமையை செய்கிறார்கள் தேவரிஷி. அவர்கள் இயற்கையின் தேவி ஆவார்கள், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னை. எந்த ஒரு அன்னையும் தன் பிள்ளைகள் வேதனையில் இருக்கும் பொழுது தனியாக விட்டு செல்ல மாட்டார்கள். மகாதேவா, ஹர ஹர 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 மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, நினைவிழந்த சிவனை இந்த அசுரன் பிடித்திருக்கிறான். அவருக்கு உதவி செய்யுங்கள். அவரை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். என் கணவரை காப்பாற்றுங்கள்.
நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் சர்ப்பதோஷங்களிலிருந்து நீங்குவதற்கான ஓர் ஸ்தலம் இது. இவ்விடத்திற்கு ஏராளமான சர்ப்பங்கள் வருகின்றன. எந்த ஒரு பக்தர் தூய மனம் கொண்டு தன் சர்ப்பதோஷத்திற்கு தீர்வு காண இங்கு வருகின்றாரோ, வேண்டுதல் புரிகின்றாரோ, அவர் வேண்டுதலை இந்த சர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றும், நிச்சயம் நிறைவேற்றும். தங்களின் வேண்டுகோளைப் போன்றே சிவனை விட்டு விடுவிடலா? நம்மூவரையும் கட்டி போட்டு இருக்கலாம். விடலனை நாகேஸ்வரம் அழைத்துச் சென்று இருக்கலாம். ஆனால் சிவனால் அவனது வரத்திற்கு தீர்வு காண இயலாது. அவன் பிடியிலிருந்து தப்பிப்பது இயலாத காரியம். அதற்கு வாய்ப்பில்லை. தோற்றது நாம் அல்ல, அவர்கள்தான் குருதேவா. சிவனும் சக்தியும் தோற்றுவிட்டார்கள். அது உனது பிரமையாகும் சுயநலமே. என்ன பிரமை குருதேவா? தாங்களே பார்த்தீர்கள் அல்லவா சிவசக்தியின் நிலை என்னவென்று. விடலனின் வரத்திற்கு தீர்வு கிடையாது. நினைவற்ற சிவனையும் நிர்கதியான பார்வதியையும் யார் இப்பொழுது காப்பாற்றுவார்கள்? பார்வதி மகாதேவரிடம் உதவி கோரியிருக்கலாம். ஆனால் என்னதான் முயற்சித்தாலும் மகாதேவராலும் ஏதும் செய்ய இயலாது. இன்று சிவனின் அந்த உடல் அழியப் போகிறது. நிச்சயம் அழியும் குருதேவா. தாங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். மகாதேவரிடம் பிரபஞ்சத்தின் தலை சிறந்த நாகமான வாசுகி இருக்கிறது. மகாதேவா, பல போராட்டங்களுக்கு பிறகு தங்களை நான் இப்போது பெற்றிருக்கிறேன். நினைவற்ற நிலையில் இருந்தாலும் தாங்கள் என்னுடன் இருந்தீர்கள். தயை கூர்ந்து என்னை ஏமாற்றாதீர்கள். இப்பிரச்சனைக்கு தீர்வு தாருங்கள். என் தவம், தியாகம், தாண்டவம் அனைத்தையும் வீணாக்கி விடாதீர்கள் மகாதேவா. என் கணவரை எனக்கு மீட்டு தாருங்கள். தேவி பார்வதி, இந்த சர்ப்பதோஷத்தின் காரணத்தால் தங்களின் சிவன் தங்களை பிரிந்திருக்கின்றார். எனினும் கவலை கொண்டிர வேண்டாம். இதன் தீர்வு நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தில் உள்ளது. வாசுகி, நீ அறிவாயா? என்னால் எவ்வாறு சர்ப்பதோஷத்திற்கு தீர்வு காண முடிகிறதென்று? அது நீ என்னுடன் இருப்பதாலேயே. நாககுலத்தில் தலை சிறந்த நாகங்களில் ஒன்றான ஒரு நாகம் நீ. வா வாசுகி, விடலன் என்ற நாகத்திடமிருந்து சிவனை விடுவித்து விடு. வணங்குகிறேன் தாயே. வணங்குகிறேன் மகாதேவா. விடலா, நீ சர்ப்ப ரூபம் தரித்து எனது மகாதேவரின் ரூபத்தை சிறைபிடித்துள்ளாய். நீ நாக இனத்தையே அவமதித்திருக்கிறாய்.
இது போன்ற களங்கத்தை எவ்வாறு அப்புறப்படுத்துவதென்று நான் மிக நன்றாகவே அறிவேன். நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போற்றி, 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 நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போற்றி. இன்று மீண்டும் தேவி பார்வதி மற்றொரு ஜோதிர்லிங்க பயணத்தை நிறைவு செய்து விட்டார்கள். இப்பொழுது நாம் மீண்டும் தோற்றுவிட்டோம். இன்று மீண்டும் ஒரு மாபெரும் அசுர வீரனை நாம் இழந்து நிற்கிறோம். மகாதேவா, விடலனை அழித்து விட்டீர்கள். காயப்பட்ட சர்ப்பத்தையும் குணப்படுத்துங்கள். இவர்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. கவலை வேண்டாம் தேவி. நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தின் ஸ்தலத்தை தரிசித்த மறுகணமே இந்த நாகங்கள் யாவும் பூரணமாய் குணம் பெற்றிருக்கும் தேவி பார்வதி. ஆகையால் இதுவரை நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் வர நாகங்கள் யாவிற்கும் உரிமை இருந்திருக்கிறது. என்றும் அவ்வுரிமை இருக்கும் தேவி, என்றும் அவ்வுரிமை இருக்கும் தேவி, என்றும் அவ்வுரிமை இருக்கும் தேவி.
தேவி பார்வதி, தாங்கள் பலவித இன்னல்களையும் வேதனைகளையும் எதிர்கொண்டு இனி தர்ம பாதையில் முன்னேறிச் செல்லவிருக்கின்றீர்கள். எனவே தங்களின் இந்த ஜோதிர்லிங்கத்தின் பயணத்திற்கு, மேலும் இந்த அண்ட சராசரத்திற்கு இதற்குரிய பலனையும் வழங்கவிருக்கின்றேன். தங்களின் காரணமாக, தங்களின் ஜோதிர்லிங்க பயணத்தின் காரணமாக நான் இன்று அண்ட சராசரத்துக்கும் ஓர் வரமளிக்கப் போகிறேன். சர்ப்பதோஷம் சர்ப்பத்தின் காரணமாகவோ அல்லது சர்ப்பம் போல் நஞ்சை நெஞ்சில் கொண்டு வாழும் மானிடராயினும் சரி, அதன் தீர்வு நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தில் நிச்சயம் கிடைக்கும். நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தில் நிச்சயம் கிடைக்கும். இன்று திரேதாயுகத்தில் கண்களுக்கு தென்படும் அனைத்து சர்ப்பங்களும் கலியுகத்தில் நிச்சயம் புலப்படாது. இவை யாவும் மறைந்தவாறே இருக்கும். காலத்திற்கும் எந்த ஒரு பக்தரும் சர்ப்பதோஷத்திற்கான தீர்வினை தேடி இங்கு வந்தால், சர்ப்பங்களிடம் வேண்டி உதவியை நாடினால், இங்குள்ள சர்ப்பங்கள் மற்றும் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் அந்த பக்தனின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றும். அந்த பக்தனின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றும். அந்த பக்தரின் வேதனையை நிச்சயம் தீர்த்து வைக்கும். அந்த பக்தரின் வேதனையை நிச்சயம் தீர்த்து வைக்கும். நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம், 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 நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம். என்னால் என் கடமையை செய்ய இயலவில்லை. இப்பெண்ணை பாதுகாத்திட இயலவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். முழு மனதோடு செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி மற்றும் தோல்விக்கு அப்பாற்பட்டதாகும். ஆயினும் நான் இவர் மற்றொரு விஷயத்தை கூறினார். அப்படியா? அவர் அவ்வாறு கூறியது யாது? என்னிடமும் கூறுங்கள். கூறுங்கள். அது நான் இவர்களிடம் காதல் கொண்டுள்ளேன் என்றேன். காதல் கொண்டுள்ளேன் என்றேன். ஒருவேளை இவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நான் தனித்திருக்கையில் உரைத்திருக்கலாம் அல்லவா? இவ்வாறு யாவர் முன்னிலையிலும் உரைப்பது எனக்கு குற்ற உணர்வாக இருக்கிறது. வாருங்கள், அடுத்த ஜோதிர்லிங்கத்தை சென்றடைவோம். அனுமதியுங்கள். விரைவில் தங்களது பயணத்தை முடித்து விடுங்கள் தாயே. அப்பொழுதுதான் தாங்களும் தந்தையும் கைலாயத்திற்கு வர இயலும். தங்கள் இருவரையும் பிரிந்து இனியும் என்னால் வாழ இயலாது. மகனே, சற்று பொறுமையாக இரு. வெகு விரைவில் நாங்கள் வந்து விடுவோம். கைலாயத்தையும் கணங்களையும் பார்த்துக்கொள்.
சற்று பொறுங்கள் தேவி. விரகதாபத்தை நானும் அனுபவிக்கின்றேன் தேவி. எனினும் தாங்கள் இதுவரை பயணித்ததற்காகவே நான் நினைவற்ற அந்த சிவனின் பயணத்திற்கு வாசுகி மற்றும் திரிசூலத்தை வழங்குகிறேன். காதல் இல்லை என்று கூறியிருக்கலாமே. யாவர் முன்னிலையிலும் இவ்வாறு என்னை அவமதிக்க வேண்டிய அவசியம் யாது? இது எங்கிருந்து வந்தது? இது அதே சர்ப்பம் அல்லவா? ஆயினும் என் அருகில் வருவது எதற்கு? சர்ப்பமே, என் அருகில் வராதே. மீறினால் நிச்சயம் உன்னை தாக்கிடுவேன். எல்லை மீறி என் அருகில் வந்து தவறிழைத்திடாதே. ஸ்திரீயின் மீது காதல் கொண்டிருப்பது எவ்வகையில் தவறு? திரும்பிச் சென்று விடு. மனிதத்தின் சாராம்சமே நினைவுகள்தான். நினைவுகளின்றி ஒருவர் எவ்வாறெல்லாம் மாறிவிடுகிறார்? தாங்கள் நகைப்பதேன்? நான் கொண்டிருக்கும் எண்ணத்தை ஏளனப்படுத்துகிறீர்களா? தாங்கள் என்னை பற்றி எவ்வகையில் எண்ணினால்? ஒன்றுமில்லை. அவ்வாறென்றால் என்னை காதலிக்கவில்லை என்று கூறிவிடுங்கள். நான் இந்த சர்ப்பத்தை நிறுத்தி விடுவேன். கூறுங்கள். ஓர் முறை அல்ல தேவி, மீண்டும் மீண்டும் கூறுவேன். நான் தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த சர்ப்பம் என் உயிரை பறித்திட்டாலும் என் மன உணர்வுகளை வெளிக்கொணர்ந்திட நான் தயங்கிட மாட்டேன். தங்கள் மேல் காதல் கொண்டுள்ளேன். அங்கேயே நில்.
இது தங்கள் விரோதி அல்ல, தங்கள் சேவகன். இதைக் கண்டு என்ன அச்சம்? அப்படியென்றால் இந்த திரிசூலமும் சர்ப்பமும் எனதா? என்ன சந்தேகம்? இது தங்களுடையதே. இவை எனதென்றால் அங்கு மகாதேவரை கண்டோமே, அவரிடமும் இருக்கிறதே. ஏனெனில் பிரபஞ்சத்தில் மகாதேவர் ஒருவரே. மகாதேவராக அவர் இருக்கையில் பிறகு நான் யார்? நாட்கள் செல்ல செல்ல தங்களுக்கான விடை கிடைக்கும். இப்பொழுது செல்வோம். எங்கு? காசி. விஸ்வநாதரை காண, விஸ்வநாதரை காண. அதுவே அடுத்த ஜோதிர்லிங்கம். வாருங்கள். பார்வதி காசியை நோக்கி புறப்பட்டு விட்டாள். எப்போடுபட்டாவது நாம் பார்வதியை முன்னேற விடாமல் தடுத்தாக வேண்டும். கூறுங்கள் குருதேவா, அந்த பார்வதியை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கூறுங்கள். அசுர குலத்தின் அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது வீணாகிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே எனக்கு சற்றும் விளங்கவில்லை. தேவி பார்வதியின் பயணத்தை எவ்வாறு தடுப்பது? அசுரர்களின் நம்பிக்கை குரு சுக்ராச்சாரியார் நாவிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் அழகி சேர்க்காது குருதேவா. அசுரமாதா, அங்கு நன்றாக பாருங்கள். சிவனின் கரங்களில் திரிசூலமும் கழுத்தில் வாசுகியும் வந்துவிட்டது. இப்படி இருக்கும்போது சிவசக்தியின் பயணத்தை தடுப்பது இயலாத காரியம். அதற்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது. இம்முறை தாக்குதலை நானே நடத்துவேன். தேவி பார்வதியை நான் தடுத்து நிறுத்துவேன். தேவி பார்வதி, நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். சற்று பொறு சுயநலமே. இதற்கு முன்பும் தடுத்திருக்கிறேன், இப்பொழுதும் தடுக்கிறேன். தாங்கள் இதற்கு முன்பும் தடுத்து தவறு செய்து விட்டீர்கள். நான் அன்றே சென்று யுத்தம் புரிந்திருந்தால் மீண்டும் மீண்டும் நாம் தோல்வியை தழுவி இருக்க மாட்டோம். நடக்கவிருப்பது யுத்தம் அல்ல, மகா யுத்தம் குருதேவா, மகா யுத்தம் குருதேவா, மகா யுத்தம் குருதேவா. வேண்டாம், நில். நான் கூறுவதை கேள், செல்லாதே. நில். பார்த்தீர்களா தேவர்ஷி, காலச்சக்கரம் எவ்வாறு அனைத்தையும் இணைக்கிறது என்று? மகாதேவர் காசியை நிர்மாணித்தார். ஏனென்றால் தேவி பார்வதி புவியில் 2ஆம் இல்லம் கோரினார். ஆனால் இன்று அந்த காசியின் புவியில் சுயநலம் சிவசக்தியுடன் யுத்தம் புரிய விரும்புகிறான். இந்த யுத்தத்தின் முடிவிற்கு பின்னால் காசியின் மகத்துவம் மேலும் உயரப்போகிறது. காசியின் மகத்துவம் மேலும் உயரப்போகிறது. சிவசக்தியின் காதலில் கேந்திரமாக மாறிவிடும், கேந்திரமாக மாறிவிடும். தர்மத்தின் மைய புள்ளியாக திகழும், தர்மத்தின் மைய புள்ளியாக திகழும். ஆயினும் அது எவ்வாறு பிரபு? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. காசி செல்வோம் தேவரிஷி, தங்களுக்கு அனைத்தும் விளங்கிவிடும். அப்பகுதியின் மகத்துவம் பூங்க நாம் நம் கடமையை செய்வோம். எந்த கடமையை பிரபு? தேவி பார்வதியின் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தினை மகத்துவமாக்கும் கடமை தேவரிஷி.
நாம் லோக நன்மைக்காக நமது உதவியை தருவதற்கான கடமை. நாம் சிவபக்திக்கு ஒரு புதிய மார்க்கத்தை தருவதற்கான கடமை. நாராயண நாராயணா. வாருங்கள். செல்வம், தாங்கள் புரிந்திடுவதென்ன தேவி? இதுதான் காசி, என் இரண்டாம் இல்லம். இந்த திரிசூலத்தை கொண்டுதான் மகாதேவர் காசியை தாங்கி பிடித்தார். இதற்கு முன்பு பிரளயம் வந்த பொழுது, இனியும் பிரளயம் ஏற்படும் பொழுது இப்பிரபஞ்சமே அழிந்துவிடும். ஆனால் இந்த காசி மட்டும் நிச்சயம் இருக்கும். அவ்வாறென்றால் தாங்கள் கூறுவது திரிசூலத்தின் கூர்மையான முனையில் இந்த காசி நகரமே இருக்கின்றது, இனியும் இருக்கப் போகின்றது. அதற்கு வாய்ப்பில்லை தேவி. சிவன் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கும். இயலாத காரியங்களும் நிச்சயம் நிகழும். செல்வோமா? வாருங்கள். தாங்கள் இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள்? தெரியவில்லை, ஏனென்றும் விளங்கிடவில்லை. ஆனால் நான் காசியோடு ஒன்றிணைந்ததாய் உணர்கிறேன். இந்த ஸ்தலத்தில் மகாதேவர் மீதான பக்தி சமுத்திரத்தைப் போன்றே மிக பரந்திருக்கிறது. தாங்கள் கூறுவது உண்மைதான். செல்வோமா?
நிச்சயமாக. பக்தர்களே, அனைவரும் சற்று பொறுங்கள். உங்களுக்கு தெரியுமா, சிவசக்தி தன் ஜோதிர்லிங்க பயணத்தில் அடுத்ததாக காசி வருகிறார்கள். என்ன, மகாதேவர் வருகிறாரா? அதுவும் அன்னை பார்வதியுடன். இது மிகவும் நற்செய்திதான். வாருங்கள், நாம் அனைவரும் மலர்களைக் கொண்டு அவர்களை வரவேற்போம். நமது மகாதேவர் வருகிறார், காசியின் அரசர் வருகிறார், அதுவும் தேவி பார்வதியுடன் வருகிறார். உடனே செல்வோம். ஆனால் புனிதமான தங்கள் பக்தியை கலைக்க கொடிய அசுரனான சுயநலமும் இங்கு வருகிறான். சத்திய யுகத்திலிருந்து திரேதா யுகத்திற்கு வந்த அந்த சுயநலமா? ஆம், அந்த சுயநலமே. அவ்வாறெனில் எங்களையும் தன்னலம் கொண்டவன் ஆக்குவானா? எங்களிடமிருந்து மகாதேவரின் பக்தியை பறிப்பானா? கவலை வேண்டாம், எதற்கும் அஞ்சாதீர்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? காசியில் சிவசக்தியின் வருகையை மகத்துவமாக மாற்றும் வாய்ப்பு. காசிவாசிகள் அனைவரும் இணைந்து லோக நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு. நிச்சயமாக சுயநலத்தை தோற்கடிக்கும் வகையில் நாங்கள் அனைவரும் செயல்படுவோம். அதோடு இந்த காசி நகரமானது பக்தியின் பிரதேசமாக மாறும். காசியில் உள்ள எங்களுக்கு அவ்வாறு செய்வது பெருமைதான். இருப்பினும் நினைவிருக்கட்டும், சில நிமிடங்களுக்கு நீங்கள் அனைவரும் பக்தி என்ற அந்த உறவை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் இங்கேயே இருங்கள். நான் சென்று கங்கை நீரை எடுத்து வருகிறேன். பிறகு நாம் காசி விஸ்வநாதரை பார்க்கச் செல்வோம். தாங்கள் நீரை எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் ஏன்? ஏனென்றால் சிவனும் சக்தியும் எங்கள் காசிக்கு வந்திருக்கிறீர்கள். ஆகையால் இங்கு வாழும் நாங்கள் தங்களிடம் வரம் பெறாமல் நீரை எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். தாங்கள் ஏன் விசித்திரமாக உரையாடுகிறீர்கள்? நாங்கள் கூறுவதில் என்ன தவறு தேவி? தங்களுக்கு கங்கை நீர் வேண்டுமென்றால் நாங்கள் கோரும் வரத்தை நீங்கள் எங்களுக்கு தருவீர்கள் என்று வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தாங்கள் இங்கிருந்து நீரை எடுக்க இயலும், விஸ்வநாதரை அபிஷேகம் செய்ய இயலும். தங்கள் மன விருப்பம் எதுவாக வேண்டுமாயினும் இருக்கலாம். இந்நிலையில் எவ்வாறு நான் வரமளிப்பேன்? தாங்கள் என்னதான் கோரப்போகிறீர்கள்? தங்களது இந்த பயம் நியாயமானதுதான். இருக்கட்டும் தேவி, தாங்கள் வாக்களிப்பதற்கு முன்பு நான் அனைவர் சார்பாகவும் ஒரு வாக்களிக்கிறேன். நாங்கள் உங்களிடம் கோரவிருக்கும் வரத்தின் வாயிலாக நிச்சயம் சக்தியின் சமநிலை சீர்குலையாது. அதோடு தங்கள் பயணம் மேலும் கடினமாகும் வகையில் நாங்கள் எதையும் தங்களிடம் கோர மாட்டோம். இப்பொழுது வாக்களிப்பீர்கள் அல்லவா? அவ்வாறென்றால் சரி, நான் வாக்களிக்கிறேன். அனைவரும் என்னிடம் என்ன கோருகிறீர்களோ அந்த விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். மிக்க மகிழ்ச்சி தேவி.
காசியில் உள்ள எங்கள் விருப்பம் யாதெனில் தாங்கள் காசியின் இந்த புனிதமான பூமியினை முக்தி தரும் இடமாக மாற்ற வேண்டும். முக்தி தரும் இடமாக மாற்ற வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள மானிடர்கள் அனைத்து இடத்திற்கும் சென்று நிம்மதியை தான் தேடுகிறார்கள். ஆனால் காசியில் மட்டும் அவர்கள் மரணத்தையே கோர வேண்டும். மரணத்தையே கோர வேண்டும். தங்களது இந்த வேண்டுகோள் மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இதில் எந்தவித தவறும் கிடையாது. ஆகையால் நீங்கள் அனைவரும் என்னுடன் விஸ்வநாதரை காண வாருங்கள். எப்போது காசி விஸ்வநாதர் தங்களது அனைத்து மன விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறாரோ அப்பொழுதே நான் அபிஷேகம் செய்வேன். அப்பொழுதே நான் அபிஷேகம் செய்வேன். அப்பொழுதே நான் அபிஷேகம் செய்வேன். ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவா. காசி விஸ்வநாத ஜோதிர்லிங்கம் போற்றி. வாழ்வில் ஜெயம் கொண்டிருப்பது மானிடரின் ஆவல். யாவரும் ஆனந்தம் அடைந்திட விரும்புவர். ஆனால் வாழ்க்கையினில் ஜெயமும் ஆனந்தமும் பெறுபவரை அறிவீர்களா? பிறரின் மனதை காயப்படுத்தாது அவரின் வேதனைகளை போக்குகின்றவரே. அவர் உறவினராகவும் இருக்கலாம், தோழமையோடும் இருக்கலாம், அறிந்திடாத ஒருவராகவும் இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் மனம் வாடி இருக்கின்றோமோ அப்போது அவரை பிரிந்து செல்லாது அவரை சமாதானப்படுத்துங்கள். அதன் பிறகே ஜெயமும் ஆனந்தமும் தானாக தங்களை தேடி வரும்.